Hi friends, welcome to Tuber channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிப்ஸ் வீடியோ part 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 1 போட்டுருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து part 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து கஸ்டமரா இருக்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு 5 டிப்ஸ். அதுக்கு அப்புறம் வந்து ஆரி வர்க் பண்றவங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ். ஸோ 2 டைப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கஸ்டமராக இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தென் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமராக இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் ஒருத்தங்கள்ட்ட கொடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காக என்னென்ன நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். அப்போ தான் வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு ப்ளவுஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் கலர் காம்பினேஷன். இப்போது ஆரி ஒர்க் நம்ம பண்ணணும், ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ணுறவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லைனா டைலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சொல்லி ஒர்க் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு எந்த மாதிரி சாரி நம்ம எடுத்துருக்கோம், அதுக்கு எந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்டாக வேணுமா இல்லை சேம் கலர் வேணுமா அப்படிங்கிறத நம்ம தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி குவாலிட்டியான மெட்டீரியல் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா தான் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களும் நல்ல குவாலிட்டியாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டிசைன் வந்து நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கலர் காம்பினேஷன் வந்து நீங்களே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் நினச்ச டிசைன்ஸ் வந்து அப்படியே அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சூஸிங் ஆரி டிசைன். ஆரி டிசைன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லீவ் அண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் நெக், இது மூணுக்கும் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்க, இந்த இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க, அதுக்கு என்ன ரேட் ஆகும் அப்படிங்கிறத கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற விதத்தை வச்சு தான் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஒரு டிசைன் காமிச்சாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ் இது மட்டும் காமிச்சிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு விருப்பப்படி போட்டுருவாங்க. பட் ரேட்டு வந்து அதிகமாகவும் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட, அப்படி இல்லைனா ரொம்ப கம்மியாகவும் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கணும், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா டிசைன்ஸ் ஃபுல்லாக எந்த மாதிரி அவங்க போட போகிறாங்க, எந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் எந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கு தகுந்த மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண கொடுங்க. அதுக்கப்புறம் ஈஸி ஃப்யூச்சர் ஆல்ட்ரேஷன். இது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 month பிஃபோரே கிராண்டான ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா 1 month பிஃபோர் இல்லைனா 15 days பிஃபோர் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது ஃப்யூச்சரில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க, அந்த 1 monthக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஸ்லிம் ஆகணும், இல்லை ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க கொஞ்சம் ஃபேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பாடி வந்து சேஞ்ச் ஆணுச்சுன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ப்ளேஸ் விட்டு ஒர்க் பண்ணி கொடுங்க. நான் டைலர்கிட்ட கொஞ்சம் பிரித்தோ அந்த ஸ்டிச்சை பிரித்தோ இல்லை கொஞ்சம் டைட் பண்ணியோ தைக்கிற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துருங்க. மெயின்டைன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இந்த 3 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அது வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் போடுவோம், அடிக்கடி எடுத்து போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை எப்படி நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ப்ளவுஸ் போட்டு போயிட்டு வந்து சோப்பெல்லாம் போட்டு நல்லா துவைச்சிடாமல் ட்ரை வாஷ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே ப்ளவுஸை ரிமூவ் பண்ணி ஒரு ஹேங்கரில் தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் போட்டு வந்தீங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு ரிமூவ் பண்ணும்பொழுது இந்த மெத்தடு நல்லா ஒரு ஹேங்கரில் தொங்க விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் போட்டு தனியாக செப்ரேட்டாக அதுக்குன்னு ஒரு பேக் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனி செப்ரேட் ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கிட்டா கூட ஓகே. ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு எல்லோ பேக் மஞ்சப்பை இருக்கும் இல்லையா, அதில் போட்டு தனித்தனியாக வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். அதே ப்ளவுஸ் வந்து 2-3 டைம்
போட்டு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சோப்பு போட்டு துவைக்காமல் துணி பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக போட்டு தண்ணியில் இந்த துணியை போட்டு டிப் பண்ணி வச்சுட்டு கையை வச்சு கசக்காமல் ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்காமல் எதுவுமே பண்ணாமல் லைட்டாக அப்படியே எடுத்து டிப் பண்ணி அப்புறம் ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் எடுத்து அலசி அப்படியே காய போட்டு நான் சொன்ன மாதிரி காய வச்சுட்டு மறுபடியும் நியூஸ் பேப்பரில் போட்டு மஞ்சப்பையில் வச்சிட்டிங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வரும். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு ஆரி டிசைன். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது இதில் சொன்ன மாதிரியே தான் டிசைன் செலக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய த்ரெட் ஒர்க் வந்து விருப்பப்படுறீங்களா, அப்படி இல்லைனா ஸ்டோன் ஜர்தோசி வச்சு கிராண்டாக விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய த்ரெட் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் பார்க்க நல்லா லைஃப் நிறையா வரும் அப்படிங்கிறதுக்காக த்ரெட் ஒர்க் நிறையா பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் நிறையா பிடிக்காமல் கிராண்டாக இருக்கணும், நல்லா சைனிங்காக இருக்கணும், அதுக்காக ஸ்டோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டு கொடுத்துருப்பீங்க. பட் அவங்கள்ட்ட சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னா அவங்க த்ரெட் ஒர்க் அதிகம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளியராக இந்த மாதிரி எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து கஸ்டமராக இருக்கும் பொழுது நம்ம ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. இதே ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிப்ஸ். ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரேசிங் டவுட். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேஸ் பண்ணணுமா இல்லை ஃப்ரேமில் போட்டுட்டு ட்ரேஸ் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃப்ரேமில் போடுறதுக்கு முன்னாடி பேக் நெக் ஸ்லீவ் இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும். இல்லை நீங்கள் ஃப்ரேமில் போட்டுட்டு ட்ரேஸ் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ட்ரேசிங் வந்து கொஞ்சம் மாறி போயிடும். ஸோ டிசைன் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ நீங்கள் ஃப்ரேமில் ஏற்றுறதுக்கு முன்னாடி ட்ரேஸ் பண்ணி எந்தெந்த மெஷர்மெண்ட்டில் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி டிசைன்ஸ்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரேமில் போட்டு டிசைன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக் நெக் டிசைன் வந்து டேமேஜ் ஆகாமல், பேக் நெக்கோ ஃப்ரண்ட் நெக்கோ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் நெக் பேஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட் நெக் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக் நெக் போட்டுட்டு அடுத்து ஃப்ரண்ட் நெக் போடும் பொழுது ஸ்லீவுக்கெலாம் நம்ம கிளாத் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணி போடுவோம். ஸோ அந்த மாதிரி நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் கிளாத் வந்து அட்டாச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பேக் நெக்கு போடும்பொழுது ஃப்ரண்ட் நெக் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் போடும்போது பேக் நெக் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த டேமேஜ் வந்து அவாய்ட் பண்ணலாம். தேர்டு வந்து குவாலிட்டியான பீடு. சுகர் பீடெலாம் எப்படி குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 2-3 கம்பெனி இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து ப்ரிஸோ, ஜேக்கோ அண்டு ஜிஎல்பி இந்த மாதிரி இருக்கும். இது 3 வாங்கும் பொழுது சீல் இருக்கும் பக்கத்துலேயே. ஸோ அந்த ப்ரிஸோ கம்பெனியோட சீல் இருக்கும். அந்த மாதிரி சீலோட செக் பண்ணி வாங்கினீங்கன்னா தான் அது வந்து குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் இதுலேயே வந்து ரொம்ப சைனிங்காக இருக்க மாதிரி சுகர் பீடு வாங்காமல் கொஞ்சம் டல் கோல்டாக இருக்க மாதிரி மெட்டாலிக் கோல்டு அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா கருக்காமல் சீக்கிரம் கருத்து போகாமல் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டல் கோல்டு வாங்கிக்கிங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜரி த்ரெட் வந்து இந்த மாதிரி வாங்கணும். ஜரி த்ரெட் அப்படி தான் நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஜரி தான் கொடுப்போம். ஜரி த்ரெட் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஜரி த்ரெட் வந்து குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த ப்ளவுஸுக்கான ஒரிஜினல் லுக்கே நல்லா கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக A1 மம்தா அப்படிங்கிற கம்பெனியும் டயாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லாவும் இருக்கும். த்ரெட்டும் வந்து சீக்கிரம் கட் ஆகாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் கிளாத் டேமேஜ். இப்போ ஃப்ரேமில் போட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே நம்மளுக்கு கிளாத்தில் வந்து நூல் பிரிகிற மாதிரி இல்லை அந்த கிளாத் வந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் டேமேஜ் ஆகும். அது ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 வீக்கு அப்படி இல்லைனா 10 டேஸ்க்குள்ளே பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவு 10 டேஸுங்கிறது அதிகம்தான். 1 வீக் 7 டேஸுக்குள்ளே முடித்து சீக்கிரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதே 15 டேஸ் 20 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம்லேயே போட்டு வச்சுட்டீங்க, அப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு 1 மந்த் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த ஒர்க்கும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கஸ்டமர்ஸ்க்கும் அடுத்து ஆரி ஒர்க் பண்ணுற பிகினர்ஸ்க்கும் சரி ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.